ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் ராஜ்மா கிரேவி செய்ய போகிறோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பச்சை மிளகா, ஒரு 4 பீஸ் இஞ்சி, ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 3லேருந்து ஒரு 4 லவங்கத்தை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒன்று சேர்க்கணும், அதை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி தான். ஒரு 7 முந்திரியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காலையில் லஞ்சுக்கு இதுதான் பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தமிச்சேன். அதனால் நேற்று நைட்டே ராஜ்மாவை ஊற வச்சுட்டேன். இப்போ அது குக்கரில் ஒரு 2 விசில் வர வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சிறுவ கட் பண்ண ஒரு வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கி விடுங்க. ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், முந்திரி, இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம். இதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் கிரேவி மசாலா 1 ஸ்பூன், தனியா ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்துட்டு இதை சேர்த்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ராஜ்மா வேக வச்சிருந்ததை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் காலையில் சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் நாள் நைட்டே அதை ஊற வச்சுருங்க. ராஜ்மாவை ஊற வச்சுட்டு காலையில் 2 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. ராஜ்மாவை வேக வைக்கிறப்பயே நான் உப்பு சேர்த்துட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்தால் அப்புறமா கடைசியில் சேர்த்துப்பேன். இப்போ நான் உப்பு சேர்க்க போகிறது இல்லை. அந்த மசாலா கூட நல்லா சேர்ற அளவுக்கு ராஜ்மாவை கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு இது நல்லா கொதிச்சு திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு எண்ணெய் மேலே தெரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் உப்பை சேர்த்துக்கோங்க. நான் ராஜ்மா வேக வைக்கிறதுல உப்பு சேர்த்ததோட அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ நல்லா கொதித்து தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததால் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் ராஜ்மா கிரேவியை ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டைலில் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்தி கூட சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தியும் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 ஹவருக்கு. அது நல்லா ஊறிச்சு தரட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிக்க போகிறேன். இதுதான் காலையில் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். ஸ்கூலுக்கு நான் லஞ்சுக்கு இதுவே தான் கொடுத்து அனுப்பிச்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவியும் ரெடி. ராஜ்மா கிரேவியை ஒரு முறை இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.